ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாத ஆட்சிதான் நரேந்திர மோடியின் ஆட்சி என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் டாக்டர் செல்லகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் ஒன்றிய பாஜக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சி பிரிவு சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சி பிரிவு தலைவர் மாணிக்கவாசகம் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் டாக்டர் செல்லகுமார் தொடங்கி வைத்தார். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சி பிரிவின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் செல்லகுமார், தேர்வுத்தாள் தயார் செய்யும் ஆசிரியர்களை அதை பயிற்சி கூடங்களுக்கு கொடுக்கும் ஆட்சியை தான் ஒன்றிய பாஜக அரசு நடத்தி வருவதாக கூறினார். ஒரு தேர்வை கூட நேரடியாக நேர்மையாக நடத்த முடியாத நரேந்திர மோடி அரசுதான் நாங்கள் நேர்மையான ஆட்சியை இந்தியாவில் தந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் தம்பட்டம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேள்வித்தாளை தயார் செய்த அந்த ஆசிரியர் பெருந்தகைகளே அதை அந்த பயிற்சி நிலையங்களுக்கு அதை விற்றுக் கொடுக்கிற, அதை கசிய விடுகிற சூழ்நிலை இருந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எந்த நிலைமையில் மத்திய அரசுகள் நடத்துகிற தேர்வு முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாகிறது.